இல்லறத்தில் இருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கும் துறவரத்தில் இருந்து ஆன்மீகமாக நம்ம இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்? இல்லறன்னா என்ன, துறவரன்னா என்ன? இல்லறம்ன்றது நம்ம குடும்பத்தோட எல்லாம் இதுவாக இருக்கிறது. துறவரம்ன்றது நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்குது. அதுதான் எங்கள் ஞானத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு. எல்லாத்தையும் திறந்துட்டா பணம் தான் இருக்கும். எல்லாம் திறந்தாச்சுன்னா பணம் தானே இருக்கும். எதையும் யாராலையும் திறக்க முடியாது. இது வரைக்கும் ஒரு துறவியும் வந்ததும் கிடையாது. பட்டினத்தாரியே நான் துறவின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் பதார்த்தம் செய்கிறாங்க. உருளைக்கிழங்கு செய்தால் எனக்கு வாய்வு. அதனால் நான் சொல்லுவேன், உருளைக்கிழங்கு இனிமேல் வீட்டில் செய்யாதீங்க. இது துறவா? அதை சாப்பிட்றது இல்லை. துறவா இல்லை, மற்றதை சாப்பிட்டு தானேங்கிறான். இது மாதிரி துறவி ரொம்ப பேர் ஏமாத்தின்னு உட்காந்துக்கிறாங்க. நமக்கு வேணும் அந்த வேலை. எதையும் எவனாலையும் துறக்கவே முடியாது. எதையோ ஒன்று பிடிச்சின்னு தெரிவான் ஒருத்தன். எல்லாத்தையும் துறந்தவன் போன வண்டி தான். அதுக்கு எதுவுமே கிடையாது. ஒச்சை நகடம் இங்கே கிடக்கும். என்ன துறவின்னு ஒருத்தன் கிடையாது. எதையுமே இருந்த இடத்துலேருந்து சாதிக்கணுமே தவிர ஓடி போய் நீ பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் கட்டிட்டு சோறு போட முடியலன்ட்டு நான் துறவியாக போகிறேன் எங்கன்னா போய் உட்காந்துக்கின்னு கடவுளை தேடுறேன்னு முடியுமா? ஒரு போதும் தேட முடியாது. என்கிட்ட ஒரு டீ கடைக்கு போனோம், டீ சாப்பிட்டோம். நான் என் சீடருங்கெல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து போனோம். அந்த டீ கடைக்காரனுக்கு நான் இந்த மாதிரி குருவு 4 எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன்னு தெரியும். அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துன்னுக்கிறான். அவங்ககிட்ட சொன்னான் பழுது இவருக்கெல்லாம் குருன்ட்டு. எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நேராக என்கிட்ட வந்தான். சாமி நான் இமயமலைக்கு போகிறேன்னா. போப்பான்னு. நீ இமயமலைக்கு போ, உன் பொண்டாட்டி அவனையாவது இட்டுன்னு போட்டோன்னா. எதுக்குடா இமயமலை போன? என்ன சிவபெருமானி போன வந்தா உட்காந்துங்கிறாரா? லட்சக்கணக்கில் உட்காந்துங்கிறான். அவனே உன்னை கடவுளை பார்க்கல, நீ இமயமலை போனா உன்னை கடவுளை பாபான்னு உன்னை வருஷம் வச்சு கூப்பிட்டுங்கிறாரு. இங்கே ஒதுக்கிற பொண்டாட்டி சோறு போட முடியல, தண்ணி குடும்பத்தை காப்பாற்ற முடியல, ஓடி போகலான்னு ஓடி போகிற. இது பேருக்கு துறவியா? துறவின்றது இருந்த இடத்துலயே பொண்டாட்டி செத்து போட்டான்னு இருக்கணும்டா. அதான்டா துறவி. ஓடி போகிறது இல்லை துறவி. எந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய மாளிகை இந்த வீடு இருந்ததுன்னா கூட இந்த வீடு எங்களை யாருன்னா ஒன்றா எடுத்துக்கணும். அதான் துறவி. என் புள்ள இருக்குது, இது என் புள்ளன்னு நினைக்காத துறவியாக இருக்கணும். அங்கேயே விட்டுட்டு ஓட்டு போகிறது துறவி இல்லை, அது பயம். அதனால் இல்லறத்திலிருந்து சாதிக்கணும். உண்மையாக சாதிக்கிறவனுக்கு அதுதான் சரி. ஆனால் அந்த போலி வேஷம் போடுறவனுக்கு காவி கீவி மாட்டிக்கின்னு தெருவெல்லாம் இந்த மாதிரி உத்ராட்சங்கள்லாம் கட்டிக்கின்னு நிறையா உத்ராட்சம் கட்டின உடனே ஒன்றும் சிவபெருமான் அந்த உச்சந்தலில் உட்காந்து மாதிரி சில பேர் சுற்றி நிற்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். நான் கடவுள் பக்தருங்க உத்ராட்சம் போட்டுக்கணும். அது ஒரு கொட்டை, மாங்கொட்டை ஒன்று 4 கட்டி விட்டுக்கணும். இன்னும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இதெல்லாம் அடுத்தவனுக்கு அடையாளம் காட்டின்னு தெரிகிற வேலை. நீ போனீன்னா உண்மையாக யாருன்னு தெரியக்கூடாது. இப்போ இல்லை, இப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன யாருமே அடையாளம் தெரியக்கூடாது, நீ மட்டும் தாடி வச்சுக்கிற கொட்டை வச்சுக்கிறியான்னு சொல்லுவேன். கேட்ப? இல்லை நீங்கள் கேட்க இல்லை, கேட்பேன். மனசில் வருது, அதான் இங்கே சொல்லுத வருது. ஆனால் நான் ஏன் வச்சுக்கிறேன்னா இவ்வளோ பேரில் நான் வேறுபட்டு இருக்கணும், அதுக்காக இது வச்சுக்கிறான். ஏன்னா கடவுளுக்கும் இந்த மயிருக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுளுக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம், கடவுளுக்கும் கொட்டைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் கடவுளை எப்போவுமே இருந்த இடத்துல தேடணுமே தவிர ஓடி போய் தேடுறான்னா அவன் குடும்பத்தை நடத்த முடியாது, பயந்து ஓடுறான். 3 விஷயந்தான் இருக்குது. ஒன்று கடன் வாங்கி தூண்டு கொடுக்க முடியாது, ஓடி போகணும். இல்லை பொண்டாட்டி புள்ள குட்டிங்க தொல்லை உதப்பட்டு சாக முடியாமல் ஓடி போகணும். இல்லை ஏன்னா கிரிமினல் வேலை செய்யிட்டு ஓடி போகணும். இவன் தான் கடவுளை தேடி ஓடி போகிறேன்னு ஓடுவான். நல்ல ஆன்மீகவாதி ஓட மாட்டான்பா. சொல்லுப்பா. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நம்ம எப்படி தர்மம் பண்ணணும், என்ன மாதிரி இருக்குது, அது எனக்கு தேவைப்படும், கற்றுக்கணுன்ட்டு இருக்கிறேன் சாமி. குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? குழந்தைங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கும். சரி. பெரியவங்களுக்கு எல்லாமே அறிவு பின்ன உலகம் என்ன இருக்குது. எப்படி அந்த குழந்தைக்கு மட்டும் அறிவு கம்மியாகுது, பெரியவங்களுக்கு மட்டும் அறிவு ஜாஸ்தியாச்சு? அனுபவம் இருக்கும் பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அனுபவம் இருக்காது. இதுதான் தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். தர்மம் பண்ணினா அறிவு வளரும். தர்மம் பண்ணினா மனம் சுத்தமாக இருக்கும். கர்மம் பண்ணினா மனம் கருத்து போயிடும். கர்மம் பண்ணினா அறிவு மங்கி போயிடும்டா. இதுதான் வித்தியாசம். சாமி இப்போ கர்மம்னா எதுக்கு கர்மா இதில் குழந்தை கால் இல்லாத பிறப்போம் உனக்கு. இல்லை சாமி, கர்மம் பண்ணுறோன்னு நம்ம எதுன்ட்டு தெரியும்ட்டு சாமி. கர்மா என்னன்னா எது? இன்னொருத்தனுடைய மனம் துக்கப்படுற மாதிரி நீ நடந்துக்கினா அது கர்மம். இன்னொருத்த மனம் உன்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுற மாதிரினா அது புண்ணியம். சொல்லு. இப்போ நம்ம தர்மம்னா எந்தெந்த மாதிரி தர்மம் பண்ணணும்? உன்னை எதை ஒன்றாலும் பண்ணலாம். உன்னையே கூட தர்மம் பண்ணலாம் கோவிலுக்கு. சரிங்க சார். தாசிக்குள்ளன்னு ஒன்று இருந்து தெரியுமா? ஆதியில் இல்லை சார் எனக்கு. ஒரு பெண் குழந்தைய ஒரு கோவிலுக்குன்னு விட்டுடுவாங்க. சரிங்க.
ஒரு வீட்டில் மாடு வச்சுருப்பான், கோயிலுக்குன்னு விட்டுடுவாங்க. ஒருத்தன் லேண்டு வச்சுருப்பான், கோயிலுக்குன்னு எழுதி வச்சுருப்பான். இதெல்லாம் தர்மத்தில் சேரும். சரிங்க சார். தெரியுமா? அது மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உன்னால் என்ன முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா தர்மம். அடுத்தவங்ககிட்ட உன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்தீங்கன்னா கர்மம். இதில் எது ஒன்று நீ செய்துக்கோ. அப்புறம் சரி, பேர் ராமூர்த்தி. சரி, ஒரு 2 மாதமாக தான் உங்களை பார்த்துன்னு இருக்கிறேன். பார்த்தேன், ரொம்ப லேட். நேற்று நைட்டு கூட பார்த்தேன். ரொம்ப லேட் பண்ணிட்டியா? லேட் பண்ணிட்டேன். நேற்று ராத்திரி இங்கே கூட எல்லாரும் பயிலும் இருந்து ஊர்லேருந்து வந்தவங்களாம் பார்த்தாங்க. இல்லை, நேற்று கூட நீங்கள் பேசுறது பார்த்தாங்க, வீடியோவையும் பார்த்தாங்க. அது ஆனால் 2 மாதமும் பார்த்துன்னு இருக்கிறேன். சரி, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்கல்ல, சரி, அதனுடைய பலன் என்ன? நான் போனது இல்லை, அதனால எனக்கு அது பலன் தெரியாது. சரி, தண்ணி அடிக்கிறவனை போய் தண்ணி அடிச்சா எப்படி இருக்குன்னா அடிச்சவனை கேட்டால் தான் தெரியும். அடிக்காதவனை போய் எப்படியா இருக்கும் போதுன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி நான் போய் கிரிவலம் வரல, என் தலைவலம் தான் நான் வர்றது. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அது பேசுறதும் கிடையாது. அது அவங்கவுங்க மனசை பிடிச்சதுப்பா. முதல்ல இவனுக்குள்ளே இவன் சுற்ற முடியாது, அதனால் ஊர் சுற்றி கிடக்கிறான். வேறு என்ன இல்லை வித்தியாசம் சொல்லு? போகிற வரலாம் வேடிக்கை பார்க்கலாம் இல்லை? கிரிவலம் போகும்போது கொஞ்சமாக ஜனமாக போகுது. ஒரு ஜாலியாக பொம்பளை மேலே போய் ஒவ்வொரு வெடி அடிக்கிறான், இந்த பக்கம் ஒரு வெடி அடிக்கிறான், போலீஸ்கார் லட்டிலே நாள் போடுறான். அதான் நடக்குதுங்க. அப்புறம் என்ன கிரிவலம்? அது ஜாலிக்கு போயின்னுக்கிறான். சாமி கும்பிட்டு போனா பின்ன அப்புறம் கிரிவலம் புலிவலான்ற சொல்லு சாமி. போயிட்டு வந்தீங்க, அதான் அவ்வளோதான். போ, டெய்லி போ. உன்னை யார் வானான்னு மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி சுற்றாதீங்க, டெய்லி சுற்றினீங்களா? இப்போ ஒரு சுற்றினா மயக்கம் வராது, தொடர்ந்து சுற்றினா ஒரு மயக்கம் வரும், தன்னிலை மறப்போம். அது மாதிரி டெய்லி கிரிவலம் வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும். மாதத்துக்கு ஒரு நாள் சுற்றதால் தெளிஞ்சிடுவீங்க, ஒன்றும் பயன் இருக்காது. டெய்லி சுற்றுங்க, அதனால் பலன் உண்டு. சரி, ரொம்ப வீட்டில் அதான் சரி. இந்த 2 மாதமாக தான் உங்களுக்கு பார்த்துருந்தேன். இதை விட்டுடு, இது பெரிய கஷ்டம். இது இல்லை, அது இன்னைக்கு தான். ஆமாப்பா, உண்மையாக சொல்கிறேன் நான். இந்த பாடம் ரொம்ப கஷ்டம். இது அவ்வளோ ஈஸியாகலாம் செய்திட முடியாது. இது எல்லாத்தையும் வெறுக்கிறவனுக்கு தான் இது வாட்டப்படும். எல்லாம் ஓனன்றவனுக்கு இது ஒத்து வராது. மனசை கூட்டமாக போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் அதை செய்யுங்க. அதை விட்டு போட்டு கட்டாயத்துக்கு இதில் வந்துட்டு இதையும் செய்ய முடியாது அதையும் செய்ய முடியாது கேட்டாதீங்க. இல்லை, வீட்டில் 3 மாதம் அது இறந்தவங்க. அதனால சரி, நான் அது அவங்க போதில்லை. இல்லைங்களா? அதுக்கு இல்லைங்க, கடவுள் எப்பவுமே ஒவ்வொரு குறை மனுஷனுக்கு வைப்பான். ஏன் வைக்கிறான்னு நம்ம அதுக்காக குழப்பிக்கு நிற்பான். கடவுள் கரெக்டாக தான் வைப்பான். இவன் சீர் பண்ணனா இவனை கொண்டா தாண்டா அவன் அங்கே போவான், இல்லைன்னா கொள்ளலாம் இவன் பொண்டாடி கூட சுற்றி நிற்பான், கிரிவலம் வருவான் அப்படின்னு தான் செய்யறான் இதை ஆண்டவன். சொல்லு சொல்லு சாமி. அப்புறம் பேசுறதுக்கு இல்லை எனக்கு. மனுஷனுடைய நிலைப்பா. மனிதன் இந்த ஆண் தெய்வத்தை எப்போ தெரியுமா நாடுவான்? மனிதனுக்கு நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இப்போ நல்லா இருக்கிறவன் இங்கே வரமாட்டான். இல்லை, 5 ஆம்பளை வரும் வீட்டில், ஒரு பொம்பளை கூட இல்லை. பொம்பளை எல்லாமே எப்படி வாழ முடியும்னு கேட்டீங்க, ஆனால் வாழ முடியல, சாப்பாடு செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளை இல்லாமல் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்போ பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, கட்டை அடுப்பு வச்சு பற்ற வச்சு சோறாக்கி போட்டு வந்தாங்க, இவ்வளோ பெரிய பானை இல்லை. இப்போ கேஸ் வந்துச்சு, கேஸில் அடுக்கான். கேஸ் வர 2 நாள் ஆச்சுன்னா ஹோட்டலில் சோறு வாங்கினா கொண்டுங்கிறாங்க. அடுப்பு வச்சு ஆக்க முடியல. எதை நீ பழகிறியோ அதை உன்னால் விட முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பொம்பளை சோறாக்கி போட்டு துணி துவைச்சி போட்டு எல்லாம் செய்து வைக்கும்போது அவள் இல்லைன்னா நீ சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், வீட்டுக்கு போகிறது. போ. இதுக்கு இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா, இந்த ஊர் கெட்டு போகுது, இந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? கஷ்டப்படுறான்னு எவனா நான் சொன்னேன், என் பேச்சை கேட்பேன். அதனால் அவனுக்கு கடவுளை பற்றி தான் போனோம். இவனுக்கு ஆசையில் வாழற மனிதன். அதுதான் பகவத்கீதையில் ஒரு இது வரும். அந்த அர்ஜுனன் போய் பீமன் போய் கேட்பான் கிருஷ்ண பரமாத்மா, கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு 3-4 அம்பு அடிப்பார் அர்ஜுனன், கண்ணன். அந்த 4 பேரும் அந்த அம்புங்களை எடுத்துன்னு வா, அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்துன்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு அம்பு எடுக்க போவோம். ஒருத்தர் பார்த்தா ஒரு மாடு கண்ணு போட்டு அது உடலை சுத்தம் வந்து, பசுமாடு ஒரு கண்ணு போட்டு அதனுடைய உடலை சுத்தம் பண்ணுது. எப்படி சுத்தம் பண்ணுமா? அது உடம்பு புண்ணாகி போச்சு, இது நக்கி 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 அது உடம்பு நோயாக்கி கொள்ளுற அளவுக்கு நக்கிச்சு. இது என்னன்னா அது பாசன்ற முறையில் அதை நக்கி அதை சாவடிக்குது. ஒருத்தவன் சொன்னான், இது மாதிரி பசுமாடு அது உடம்பே புண்ணாகி போச்சுப்பா கண்ணுக்குட்டிக்கு அப்படி நக்குதுன்னு. இப்போ சொல்கிறார் கண்ண பரமாத்மா, இதாண்டா உலகம். கலியுகத்தில் பாசம் என்ற முறையில் தன்னுடைய பிள்ளைங்களை தன் தாயை தகப்பனை கெடுத்துருவான். இன்னொரு அம்பு அடிக்கிறான், குயில் கூவுது, ஆனால் இன்னொரு பொருளை வச்சு குத்தி துண்ணுன்னுக்குது.
என்ன சாமி குயில் வந்து கூவுது, இன்னொரு மாமிசத்தை துண்ணுதுன்னு. இதாண்டா கலியுகத்தில் ஆன்மீகவாதிங்க பண்ண போகிறது. பேசுறது குயில் மாதிரி பேசுவான், செயலெல்லாம் கிருமி மாதிரி ஒத்தின்னு இருப்பான்டா. இன்னொரு அம்பு எடுக்க போகிறான், நடுவில் ஒரு கிணறு, அதை சுற்றி 4 கிணறு, 4 கிணத்துல ஃபுல்லாகுது தண்ணி, நடுவில் இருக்கிற கிணத்துல தண்ணி இல்லை. அவன் வந்து கேட்குறான், என்ன சாமி நடுவில் இருக்கிற கிணத்துல மட்டும் தண்ணி இல்லை, 4 கிணத்துல, இதாண்டா கலியுகம். சுற்றி பணக்காரனாக இருப்பான், நடுவில் இருக்கிற ஏழைக்கு 10 பைசா கொடுக்க மாட்டான். அதான் நடந்துக்குது இன்னைக்கு. அதனால உலகத்தை அப்பவே நிர்ணயிச்சிட்டாங்க அவங்க, இது எப்படி நடக்க போகுதுன்னு. நான் போன கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன், குரான்ல ஒரு வாக்கியம் வரும், அந்த வாக்கியத்தில் சொல்றான், கத்திரி செடி, ஒரு மனுஷன் கத்திரிக்காய் இருப்பான், எப்படி கத்திரிக்காய் செடியை விட மனுஷன் உயரமா இருப்பான். அதனால கத்திரிக்காவை கையில் அறுத்துருவான். இது ஒரு மிதமான காலம். அழிவு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கத்திரி செடி மரமாயிடுமா, மனுஷன் தொழுடு போட்டு கத்திரிக்காய், மனுஷன் குள்ளமாயிடுவான், கத்திரி செடி வளர்ந்துட்டா. இது அழிவு காலம்டா. பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் போய் வட்டமிடுவான் அந்த பெண்களுக்காக, அது மிதமான காலம். ஆனா ஆண்கள் குறைஞ்சி போய் ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் போய் வட்டமிடுவான், இது அழிவு காலம்டான்றான் குரான்ல. உண்மைதானே, இன்னைக்கு தானே நடந்துங்குது. அதனால எந்த வேத நூல்ல சொன்னதும் பொய் கிடையாது. ஆனா வேத நூல் படி ஒருத்தம் கூட நடக்கிறது கிடையாது. எல்லா வேத நூல்லையும் சத்தியத்தை சொல்லிக்கிறான், பைபிள்ல சத்தியத்தை பேசிக்கிறான், குரான்ல சத்தியத்தை பேசிக்கிறான், பகவத்கீதையில சத்தியத்தை பேசிக்கிறான். ஆனா எவனுமே படிக்கிறானே தவிர அது படி நடக்கிறது கிடையாது. அதனால தீமைகள் உலகத்தில் நடந்துன்னு தான் இருக்கும், தடுக்கவே முடியாது. அதுதான் அழிவு காலம். கலினாவே அழிவுன்னு அர்த்தம். கலின்னா என்ன, ஒரு காலண்டர் பார்த்துருப்பீங்க, கல்கி அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய குதிரை, அது மேலே ஒரு ராஜா ஒரு கத்தி எடுத்து நல்லாரி வெட்டி போட்டுன்னு வருவார். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கடல், கடலுக்குள்ள காற்று உருவாகி பூகம்பமாக மாறி உலகம் ஃபுல்லாக தண்ணி பரவி அழிச்சிடும், திருப்பி புது உலகம் தோணும். அதுதான் கல்கி. நம்ம ஆத்மாவையும் கடவுளையும் தரிசிக்கும் அந்த தருணம் எப்படி சுவாமி அந்த அனுபவம்? நீ இருக்க மாட்டேன்னா, நான் இருக்கிறேன்றது இல்லை. அந்த கடவுளை நீ தரிசிக்கும் போது நீ அங்க இருக்க மாட்டேன். இதை ரொம்ப அழகா சொல்லுவார் பட்டினத்தார். அந்த தருணம் எப்படி இருந்தது ராணி? அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்து 5 மிட்டேறி போன விழிதனிலே வேப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்குது. இந்த யோகம் பண்றியா, இதனால கடவுளை பார்க்க முடியாது. இந்த ஆதாரம் பண்றியா, அதனால கடவுளை பார்க்க முடியாது. அப்புறம் இதெல்லாம் எதுக்கே செய்யணும்? மன அடங்கத்துக்குலாம் இதெல்லாம் மன அடங்கினா தாண்டா கடவுளை பார்க்க முடியும். மன விரிவாடி வரைக்கும் எவனாலையும் கடவுளை பார்க்க முடியாது. சரி, அந்த நிலை எப்படி இருந்தா, நான் வெளியே போனேன், கடவுளை சாப்பிடலாம், நான் பார்த்த கடவுள் என்ன சாப்பிட்டு நான் இல்லாம போயிட்டேன் பாருங்க. அதான் கடவுள் நிலை. தேனை தொட்டு நக்கனா ருசி இருக்கும், இதெல்லாம் பக்தி. கடவுளோட கலக்கும் போது தேன்லயே விழுந்த மாதிரி, இதாமா ஞானம். உணர்ந்து பாக்குறேன், நீங்க சொல்றதையே நாங்க உணர்ந்து பாக்குறோம். உலகமே இன்னைக்கு விழுந்து பார்த்துன்னு. ஒரு அம்மா சொல்றாங்க கனடாவில இருந்து, சாமி எல்லா ஆன்மீகவாதியும் பேச்சு, எல்லா மதவாதி பேச்சும் கேட்டேன், எல்லா சாமியார் பேச்சும் கேட்டேன், உங்களுக்கு முன்னாடி எவனும் பேசல, உங்களுக்கு பின்னாடி எவனும் பேச முடியாது. இதுக்கு மேல என்ன ஒண்ணு? ஏன் சொல்றேன்னா, நான் எந்த மத போதனையை பத்தியும் பேசுறது, வாழ்க்கையினுடைய பிராக்டிக்கலை பத்தி பேசுறேன். நீ எப்படி வாழணும், எதை அடையணும். அதனால 2வது, இவங்க பேசுறதெல்லாம் பாதி புரியும் பாதி புரியாது. நான் பேசுறது குழந்தை கூட புரியும். அடித்தட்டு மக்களுக்கு போய் இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் நான் தமிழ்ல பேசினேன், அவனுக்கு என்ன புரியும்? இல்ல நான் உட்காந்து அவன் இங்கிலீஷ்ல பேசுறேன், எனக்கு புரியுமா? புரியுற பாஷையிலேயே பேசணும், அப்பதான் புரியும். அதை தான் பண்ணிக்கிறேன். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதன் பொருள் திருவள்ளுவர் அருளோடு பொருளை சேர்ப்பது போல அவசியம் என்று தானே சொல்கிறார். அப்படி இருக்க பொருள் தேடும் போது மனம் எப்படி அடங்கும் சுவாமி? மகான்கள் இருந்தாங்க தெரியுமா, சாப்பிடாம இருந்தாங்க, சாப்பிடாம இருந்தாங்க. இல்ல சரி, சாப்பிட்றன்றதுனால கடவுளை தேடாமையா இருந்தாங்க. அது மாதிரி பொருள் தான் வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. நீ 2லையும் இல்லறத்துல வாழும்போது அருளும் வேணும், உனக்கு பொருளும் வேணும். அதுதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இங்கே வந்து நான் பணமே தேடுறேன்னு வாழ்ந்தீங்கன்னா நீ கடவுள்கிட்ட போக முடியாது. அதே நேரத்தில் கடவுள் தான் ஓணுன்னு வாழ்ந்தீங்கன்னா இங்கே பொருள் சேர்க்க முடியாது. அதனால 24 மணி நேரம் யாராவது ஒரு ஆள் வேலை செய்கிற உண்டா? இல்லை. ஆனால் 5 மணி நேரம் உட்காந்துக்கிறான் டிவியில், 1 மணி நேரம் பேப்பரில் ஒரு எழுத்து, துட்டு குத்து வாங்காமல் ஓசி பேப்பரில் ஒரு எழுத்து கூட விடாமல் படிக்கிறான்.
ஆனால் உனக்காகவும் கடவுளுக்காகவும் 1 மணி நேரம் உட்காரக்கூடாதா? உட்கார முடியல. இதை தான் சொல்கிறாரு, நீ உலக வாழ்க்கையில் வாழுப்பா, இது உன் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி போகணும், அதனால் பொருள் தேடு. ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நினச்சிக்காத, இறைவனாண்ட நீ போய் சேரணும், அதனால் அருளையும் தேடு. அருளை தேடினா உனக்குள்ள இறைவனையும் தேடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நான் இல்லையா? இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார் தெரியுமா? வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கடுன்றார். நீ பிறந்தது பொய் இல்லையே, பொய்யா? இல்லை. நீ இருக்கிற இல்லை. சாக போகிறது பொய்யா? அதுவும் மெய் தானே. ஏன்னா உன் எதிர உங்க தாயா செத்தாங்க, தாத்தா செத்தாங்க, உங்க மாமா செத்தாரு, அண்ணன் செத்தாரு, தம்பி செத்தாரு, உலகமே செத்துன்னுக்குது. அப்ப நீயும் சாக போற. பிறந்ததும் நிஜம், போக போறதும் நிஜம். இது ரெண்டுக்கு நடுவில் கடவுளை தேடுன்றாரு. இல்லைன்னா வைக்கா போறகிட்ட நெருப்பு காட்டின கதையா போடுவேணி அப்படின்றாரு இல்லையா? அதனால வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுன்றாரு. வைக்கா கிட்ட நெருப்பு காட்டின கதையா போடுவிடவன் வாழ்க்கை. அதனால இறைவனை தேடுறான்றாரு. வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராருன்னாரு. இங்கே உலக வாழ்வே நீட்டு இந்த மூச்சை இப்படியே ஓட்டிக்கின்னு இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாதுடா. இந்த கடலுன்றது வயிறுடா, இதில் போகக்கூடாதுடா மூச்சு, பின் முதுகு தண்டு வழியாக போகணும், இப்படி போனால் கடவுள்கிட்ட போய் சேரலான்டான்றார். அதனால் எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசாத ஒரு மகானும் உலகத்தில் பிறக்கலை. எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசிக்கிறான். அதே நேரத்தில் கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லல, உலக வாழ்க்கையில் வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவனால் முடியல. நான் அதனால தான் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன், எல்லாரும் வந்து ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க, ஆனால் நம்ம சீடருங்க 2 வித வாழ்வு வாழணும் அப்படின்னு. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், உலக வாழ்க்கை தான் போதும், அதெல்லாம் சம்பாதிக்கணும், அதான் பொண்டாட்டி புள்ளக்குட்டி அதுதான் சுகம் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், குடும்பம் வேணா, குழந்தை வேணா, குட்டி வேணா, நான் கடவுளை தேடி போகிறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். அது ரெண்டும் ஒரு விதமான, இது எல்லாராலையும் முடியும். ஆனால் குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னால் ரொம்ப கடினம். அது 2 வித வாழ்வு இல்லையா? இதை தான் சொன்னார், பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது, அருள் தேடாதவருக்கு பொருளும் தேடு அருளையும் தேடு. அதனால் சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லைன்னு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பொருள்ன்றது இங்கே துட்டு கிட்டு சொத்து சொகன் மட்டும் நினச்சிக்காதீங்க. அதை மட்டும் சொல்லலை கேட்கல. அதை யார் அந்தமா கேட்டாங்க, வயசு இருக்குதா கடவுளை அடையத்துக்கு? நீ இருக்குதுன்னு சொன்னேன். பொருள்ன்றதுக்கு விந்துக்கு ஒரு பேர் பொருள்னு பேர். விந்து இருக்குது, அதுக்கு பொருள்னு ஒரு பேர். அந்த பொருள்ன்றத ஒன்றை நீ உடலுக்குள்ள சேர்க்கலன்னு சொன்னா இறைவன் என்ற அருளை நீ பெற முடியாது. இதை இங்கே வெளி உலகத்திலேயே விட்டு பாழ் பண்ணினா நீ இறைவனாண்ட போக முடியாது. அதனால பொருள் சேர் அப்படின்னார். பொருள்னா இவன் என்ன நினச்சிக்கினா உலகத்தில் இருக்கிற சொத்து சொகம் தான் வள்ளுவர் சொன்னார். நான் வள்ளுவரே போய் சேர்த்துருந்தார். அவர் ஏன் சொத்தை பற்றி பேசுவார்? நம்ம நன்மைக்கு சொன்னார் அவர், நமக்கு புரியல அது இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். இப்படி ஆனால் நீ எப்படி இருப்பேன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வாரான்னா. இறைவன் வந்து உன் இதயத்தில் உட்காந்துட்டான்னா உன் புகழ் மரியாதைடா, காலகாலத்துக்கு வாழண்டா. அது இறைவன் உட்கார்ற மாதிரி நீ நடந்துக்கிடான்னா இல்லையா? எல்லாரும் சொல்லிக்கிறார் வள்ளுவர். சொன்னார், எவனும் கடைப்பிடிக்க முடியலையே, என்ன பண்ணுறது? ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் திருக்குறளை பேசாத அரசியல்வாதியே கிடையாது இல்லை? எல்லாரும் பேசுகிறான், ஆனால் நடந்துக்க முடியலையே. அதனால் மகான்கள் சொன்னது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் அதுக்கு வழி. ஆனால் நான் மனுஷன், எனக்கு கடுமையாக இருக்க அந்த ஆள் சொல்லிட்டு போட்டாருங்க, நீ மண்ணோட மண்ணா இங்கே தான் போகணும், அங்கே போகவே முடியாது. இகப்பரம்னு 2 இருக்குது. இகத்தில் இல்லற வாழ்வு வாழலாம், பரத்தில் இறைவனுடைய வாழ்வு வாழலாம். பரப்பயணங்கள் பண்ண தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கினால் இறைவனோட வாழலாம். பரப்பரம் பயணம் பண்ண தெரிஞ்சிக்கலன்னா இகத்தோட பொண்டாட்டி புள்ளக்குட்டி ஒவ்வொரு பிறப்புலையும் இதோடவே வாழ்ந்து சாக. உனக்கு எது வேணுமோ அதை. ஊழியர் அவங்க பையன் அரசு ஊழியராக போகணுன்னு ஆசைப்படுறான். சரி. அது மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக வரவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆன்மீகத்தில் வரணும்னு ஆசைப்படுறோம். சரி. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு அது விதி இருந்தால் தான் வர முடியும். நாட்டில் இருக்கிறவங்களாம் அரசு ஊழியர் ஆக முடியுதா? எல்லாரும் படிச்சிருக்கிறோம். விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் நடக்குமா? அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நடக்கவே நடக்காது. உன் விதிப்படி தான் நடக்கும். நீ ஒரு ஆன்மீகவாதியாக வரணும், நீ அதிலே நிலைச்சு நிற்கணும். உலகத்தில் இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஆயிரம் பேர் வந்துக்கிறான், எல்லாரும் ஆன்மீகவாதி ஆகிருக்கிறானா? ஆக முடியலையே.
ஏன்னா ஒரு உபதேசம் 2 உபதேசம் அதுக்குள்ள அவன் பயந்து ஓடி போயிடுறான். அப்போ அவனுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும். அப்போதான் அந்த மதியாகப்பட்டது இங்க வேலை செய்யும். அரசு ஊழியரை போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனா படிச்சவனால கூட போக முடியல, படிக்காதவெல்லாம் போயிடுறான். ஆமா இல்லையா? அதனால இது அவனுக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு அடையாளம் கிடையாது. ஆனா அந்த அமைப்பு இருக்கணும், அவனுக்கு இருந்தால் மட்டும் சாதிக்கலாம். இல்லைன்னா ஆன்மீகவாதியா வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. உலகத்துல இருக்கிறதுல ரொம்ப கடினமான இதுதான். அதை அந்த கடினமான இவன் மனம் ஏத்துக்காது. ஏன்னா 4 பேர் மாதிரி வாழணும்னு இவன் நினைக்கும் போது இவன் அலங்கோலமா வாழ முடியாது. சரி, அப்படி நினைப்பு வரும்போது அவன் ஆன்மீகவாதியா இருக்க முடியாது. சும்மா அதுல வரலாம் போலாம், ஏதோ அப்படி இப்ப இது பண்ணலாம். இப்ப நம்ம கிட்ட எத்தனை ஆன்மீகவாதிங்க வராங்க போறாங்க பௌர்ணமிக்கு. ஆமா, அவ கேட்டா என்ன சொல்ல போறாங்க? நான் ஆசிரமத்துக்கு போறேங்க, நான் ஆன்மீகவாதிங்கன்னு சொல்ல போறாங்க. ஆமா, அது மாதிரி இருப்பாங்களே தவிர அதெல்லாம் மூழ்க முடியாது. மூழ்கணும்னா அவனுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும். அப்பதான் அவன் மனம் அது கட்டுப்படும். ஆன்மீகத்துக்கு இருக்கிறதுலே ஒரு மனைவிக்கு தந்தை கட்டுப்படுவான், கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவான், மனைவிக்கு கணவன் கட்டுப்படுவான். ஆனா கடவுளுக்கு மனிதன் கட்டுப்பட மாட்டான். ஏன்னா கண்ணால பார்க்காத பொருள் அது. ஆமா, அதனால அதுக்கு கட்டுப்படவே மாட்டான் இவன். சரி சரி. அப்படி கட்டுப்படாத போது ஆன்மீகத்தை அவன் வர முடியாது. கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது, மனைவிக்கு கட்டுப்படக்கூடாது, உலகத்துக்கு கட்டுப்படக்கூடாது, கடவுளுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கணும். அவன் மட்டும்தான் இதுல வர முடியும். அப்போ கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் எல்லாத்தையும் இழப்பான். இவன் எந்த மனிதன் இழக்க தயாரா இருப்பான்? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தேன் தெரியுமா நானு, அதை விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு போனமையா, அப்படிப்பட்ட ஆன்மீகம் எனக்கு வானாயா அப்படின்னுமா சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் எப்படி வருவான் அவன்? ஆசைகள்ன்றது வேற, செயல்கள்ன்றது வேற. இல்லைங்க, இது தனியா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது எல்லா மனிதனுக்கும் சாத்தியப்படாதுங்க. அதுதான் நான் சொன்னேன். இப்போ அவர் சரவணன் கேட்டதை கூட என்ன சொன்னேன், இந்த பிறப்புல வரல, ஆனா நீ உயிரோட உறவாடிக்கின்னு இருக்கணும். அடுத்த பிறவில இளமையிலேருந்தே நீ அதுல வருவ. ஆனால் அந்த உயிரோட உறவாடாம பகுட்டுக்கு ஆன்மீகத்துக்கு வர, சாஸ்திரமத்துக்கு வர்றது, பகுட்டுக்கு பந்தா பண்றது, போறது, நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதால ஒரு பயனும் கிடையாது. உன்னையே நீ ஏமாத்திக்கிற கதை அது. உண்மையான ஆன்மீகம், நீ ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்கன்னா 1 மணி நேரம் யார் எது சொன்னா போய் உட்காந்துடணும், அப்படியே உட்காந்து உனக்கு தெரியக்கூடாது. இங்க என்ன ஆன்மீகவாதி வரா, சோறு போட்டா தண்ணி வைக்கிட்டான்றான். இங்கேயே எப்படி இருக்கிறான்னா வீட்டுல எப்படி இருப்பான்? இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏதோ இதுலையாவது பற்றிலையாவது வரானா அது வரைக்கும் சந்தோஷம், அப்படி போகணுமே தவிர அவனுக்கு தோணணும் உன்னால செய்ய முடியாது. நான் அடையணையா எதை ஒன்னா நான் போட்டேன், எனக்கு வானா, எனக்கு எதையும் நான் எத்தனை வரலையா, வரும்போது போகும்போதே நான் இவ்வளவு சம்பாதிச்ச எதுவும் வரப்போறது இல்லை. சரி, அப்போ நான் எது போனாலும் பரவாயில்ல, இருந்தா இருக்கட்டும், எனக்கு கடவுள் ஓனையா அப்படின்னு பிடிக்கிறவனுக்கு மட்டும் சாத்தியம். இல்ல, அதுக்கான அடித்தளத்தை நம்ம அமைச்சு கொடுக்க முடியாது. அடித்தளம் 1000 காலமா நடந்துக்குந்தாங்குது. ஆனா எவனும் போல அதுல, ஏன்னா மனம் ஏத்துக்க மாட்டேங்குது. இதுல சுகம், அதுல சுகம் இல்ல துன்பம் இருக்குது. அது உச்சத்துக்கு போனால் சுகம், இது ஆரம்பத்திலேயே சுகம். இந்த ஆரம்ப சுகத்தை அனுபவிக்க மனம் விரும்புமா, உச்சகட்ட சுகத்தை மனம் விரும்புமா? அதனால அதை விரும்ப மாட்டேன். அடையாளம் இல்லாத கடவுளையோ இருக்குதோ இல்லையோ, ஒருத்த இல்லைன்றான், ஒருத்த இருக்குதுன்றான், எது நிஜம்னு எனக்கு தெரியாதியா, எனக்கே என் பொண்டாட்டி எதிர்க்கிறான் நிஜமாகுது, எங்க அம்மா எதிர்க்கிறான் நிஜமாகுது, என் பொண்ணு இப்படி போற உன்னை போய் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. இது கற்பனை. நான் நினைச்சா மாத்திருவேன், என்னால் தாங்க மாறினாரு. அவனா நினைச்சா மாறுவானே தவிர மற்றவனால எவனையும் மாற்ற முடியாது. உணவு பழக்க வழக்கத்துங்கள்ல அந்த உடல் தன்மை மாறுது, அப்போ குணங்கள் மாறுது. குணங்கள் மாறும்போது ஆன்மீகம் வரத்துக்கான வாய்ப்பு, ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க. எல்லாராலையும் வர முடியும். உணவு பழக்கங்கள் மாறி, குணங்கள் மாறி, பாதைகள் மாறி, பயணங்கள் மாறி ஆன்மீகத்துக்குள்ள வருவான். அதுதான். ஆனா ஆன்மீகத்தை அடையதான் முடியாது. அப்படி மாறி வரவன் தான் இங்க லட்சக்கணக்கானவன். அரக்கணர் தான்மா மாதிரி தானே. ஆமா, அதான் அந்த அரக்கணர் முழு கிணறு ஆகுனா அடுத்த பெரிய ஓனோன்றது. அதை தான் இப்ப சொன்னேன் நான். ஆனா இந்த பிரிவிலே வேணுங்கன்னா கிடைக்காது. ஏன், நான் அடையாள பொருள்களை ஏராளமா சுத்தி வச்சுங்கிற, நீ பெரிய பில்டிங் கட்டி வச்சுங்கிற, விட்டுட்டு வருவியா?
பட்டின தர நீ தூக்கி போட்டு வர்றதுக்கு அதை கட்ட நான் எவ்வளோ பாடுவேன் போய் ஐயோ அந்த ஆளுக்கு வேலை இல்லை சரி. அப்படின்வேன். சரி நான் 4 விஷயத்த நான் நல்ல விஷயத்த சொல்றேன். ஓ அந்த ஆளு எல்லாத்தையும் செய்துட்டாயா நம்மளுக்கு சொல்லிக்கிறான் என் கதை அப்படின்னுவீங்க. இதெல்லாம் இயற்கையான விஷயம் சாமி இது. அதனால விட முடியாது சாமி. இந்த பாழா போன மனம் இருக்குது, எதை பற்றுதோ அதுல இருந்து வெளியே வராது, அது வராது. அதனால தான் சொன்னேன் நான், பாசத்தை வைங்க பற்ற வைக்காதீங்கன்னு. பாசம்ன்றது எல்லார் மேலேயும் வைக்க முடியும், பற்று இந்த குறிப்பிட்ட ஆள் மேல வைக்க முடியும். அந்த மனைவி மேல எல்லாரை விட அம்மா அண்ணன் தம்பியை விட மனைவி மேல பற்று ஜாஸ்தியா இருக்கும் மனுஷனுக்கு. இப்போ அந்த மனைவியை விட்டு அவனால ஒரு வினாடி கூட விலக முடியாது சாமி. அவன் எங்க கடவுளை வினாடி போறது சொல்லு. பொண்டாட்டி எங்கன்னா வெளியே எங்க போய்க்கிறாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்க, எப்போ வருவாங்க, எப்போ போனாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறான். இவன் எங்க கடவுளை தேடுறது? பொண்டாட்டி போயிட்டா கடவுளை எப்போ உட்காருது, எப்படி உட்காருது, யார் தொந்தரவும் இல்லாத எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிப்பானா? யோசிக்க மாட்டான். அப்படி யோசிக்காத போது அவன் எங்க ஆன்மீகத்துக்குள்ள பயணம் பண்றது சொல்லு. 1.5 மாசம் நான் வேலைக்கு போல உட்காருங்கிறார் எழுதுற கேள்வி. 1.5 மாசம் என் வேலைக்கு போல, புள்ள சாப்பிட்டதா பொண்டாட்டி சாப்பிட்டது தெரியாது எனக்கு. ஆமா. கடைசியில தெரிஞ்ச பிறகு வேலைக்கு போகணுமேன்னு தேடினா முடியல. மென்டல் சர்டிஃபிகேட் ரெட்டில்ஸில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். ஏடபிள்யூஎம் அவன் சொல்றான் எனக்கு இப்ப என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறது தெரியுமா? மென்டல் சர்டிஃபிகேட். இப்ப உன்னை நான் அன்ஃபிட் பண்ண முடியும்டா அப்படின்றான் குருபட்டு. அப்படி வேலைக்கு போனேன். அப்ப 1 மாசம் எவ்வளவு? 60,000 ரூபாய் சம்பளத்தை அவனை விடுவான். 5 ரூபாய் விட்டா 5 நாள் போய் தேடுறான். ஆமா. விட்டுட்டு உட்காந்துன முடியுமா உங்களால? ஆன்மீகத்துக்கு வருவீங்க, 6 நாள் லீவ் போட்டு ஆசிரமங்க வேலை சம்பளம் போடுமா இன்னும் போறீங்க. அப்புறம் எங்க இருந்து உங்களுக்கு ஆன்மீகம் வரும்? அதில் வேஷம் கட்டின்னுக்கலாம் தெருக்கூத்து மாதிரி. ஆனா கிருஷ்ண வேஷம் கட்டின்னு கூத்தாடுவான். பாக்குறவங்களாம் கிருஷ்ணன் வர்றாருங்க, அர்ஜுனன் வர்றாருங்க, நகுலம் வர்றாருங்கன்னுவான். காலையில மஞ்சம் போறாருங்கன்னுவான். அந்த கதை தான் இந்த கதை, தெருக்கூத்து கதை தான் இது. ஐயா, உயிரின் தன்மையை இயல்பாகவே வந்து கெட்டதை மட்டும்தான் முதல்ல போய் பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க சொல்ற விளக்கம்? உயிரின் தன்மை கெட்டதை மட்டும் பற்றதில்லை, மனசின் தன்மை கெட்டதை மட்டும் முதல்ல பிடிக்கும். உயிர்ன்றது தனித்தது, மனசுன்றது கலந்தது. இந்த மனசுக்கு தான் இது நல்லா இருக்கும், அது நல்லா, உயிருக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு தெரியாது, அது ஏங்கிக்கினே இருக்கும். சரி. மனசு வந்து கூட்டு கலந்து வச்சுங்குது. அந்த காரணம் 4 பேர் ஆளை வச்சுங்குது. அதுக்கு கண்ணு மூக்கு வாய் காது, இது 4 அது கூட வச்சுங்குது. சரி. அது காது சொல்லுது, ஓ நல்லா பேசுறாரு அவரு, நல்லா இருக்குதியா அது அப்படின்து. மூக்கு சொல்லுது, ஓ நான் வாசனை தம்மையா, நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் தம்மையா. நாக்கு சொல்லுது, அருமையாகுதுப்பா ருசி அப்படின்து. இது எல்லாம் கலந்து மனசு கேட்குது, ஓ எது நல்லா, இது நல்லா இருக்குதா புடியத. இப்படி எல்லாத்தையும் அது புடிச்சின்னு தெரியுது. ஆனா மரண தருவாயில மனசு இல்லை, எதுவுமே தெரியல, படுத்து கிடக்குறோம். மனசு போனால் மரணம் வந்தது. அப்ப இந்த இயல்பான வாழ்க்கையில இதை வச்சுதானே நம்ம பயணம் பண்றோம். அதுதான், இதை வச்சுதான் ஒவ்வொரு செயலையுமே செய்துங்கிறோம். ஆனா இந்த செயல்ல நன்மை தீமை நம்ம பகுத்து பார்க்கணும். பார்க்கணும். பார்க்காம பயணம் பண்ணாக்கா தீமையும் நடக்கும் நன்மையும் நடக்கும். சரி. அப்போ நம்ம பகுத்து பார்க்கணும். அதுக்கு தான் அறிவு, சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குது. அது கூட சித்தம் புத்தி அகங்காரம்னு வச்சுக்கிறோம். புத்தின்றது ஆலோசனை சொல்றது, சித்தம்ன்றது அறிவு, செயல்புரியுது அகங்காரம். அப்போ அறிவு சிற்றறிவு சொல்லுது, மனத்தோட ஒரு அறிவுக்குது, ஆன்மாவோட ஒரு அறிவுக்குது. மனத்தோட இருக்குது சிற்றறிவு, ஆன்மாவோட இருக்குது பேரறிவு. அப்போ மனத்தோட இருக்கிற சிற்றறிவு சொல்லுது, இந்த மாதிரி செயல்லாம் செய்யாத, இதெல்லாம் தீமையை விளைவிக்கும் அப்படின்னு அறிவு சொல்லுது. புத்தி சொல்லுதையோ அதெல்லாம் நடக்காது யாரு, அகங்காரம் சொல்லுது, நீ செய்யறியா, நான் சரி நான் செய்யிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் செய்யுது. அது நன்மையும் செய்யுது தீமையும் செய்யுது. இந்த செயல்கள் இருந்து பிரித்து பார்த்து எடுத்துடணும், அப்போ உனக்கு துன்பம் இல்லை. இந்த மாதிரி மனத்தை பக்குவப்படுத்தணும். முதல்ல நல்லதுக்கே பயன்படுத்தி 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 அதுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கணும். ஒரு மாடு கட்டி வச்சுக்கிற, எங்கேயோ வந்து வாங்கின்னு வந்துட்ட, நீ துடு குத்து வாங்கின்னு வந்தேன்னு மாட்டுக்கிட்ட சொன்ன தெரியாது. அவுத்து விட்டீங்கன்னா இருந்த இடத்துக்கு தான் போயிடும். அது காலையில் அவுத்து விட்டீங்கன்னா அது எந்த பக்கம் போய் மேய்ஞ்சுதான் அந்த பக்கம்லாம் போயிடும். அது அந்த பக்கம் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாட்டை கையோடு புடிச்சுன்னு போகணும், கையோடு இட்டுன்னு வரணும்.
அப்படி பழகிட்டீங்கன்னா அப்புறமா அவுத்துட்டா நல்ல வழியிலேயே போகும். அந்த மாதிரி இந்த மனமாகப்பட்ட மாட்டை நல்ல வழியிலேயே போய் பழக்கப்படுத்தணும். அப்போ நல்லதையே செய்யும். எல்லாத்துலேயும் போகணும் விட்டுட்டோம்னா எல்லாம் செய்யும். சாமி, ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் இருக்கான்னு சொல்றாங்க. இப்போ என் உடம்புல இறைவன் இருக்கானா, அதை நான் எப்படி சாமி உணர்றது? நீ இப்போ இறைவன் இல்லைன்னா நீ பேச மாட்டேன். பேசுவியா? அவர் போனம் படுத்துங்குது, அதுக்குள்ள இறைவன் இல்லை, அது பேசுமா? பேசாது. அப்போ இறைவன் இருந்தால்தான் ஒரு மனிதன் பேசுவான், இறைவன் இருந்தால்தான் நடமாடுவான், இறைவன் இருந்தால்தான் எல்லா செயலும் செய்ய முடியும். மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கிறான், ஆனால் அதை மறைமுகமாக இருக்கிறான். இப்போ உன் உயிரை உன்னால் எடுத்து பார்ப்புங்க, உயிருக்குதுன்னு காட்ட முடியுமா? முடியாது சார். ஏன் முடியும்? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா? அதான் இறைவன். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு இருப்பது எதுவோ அதுவே இறைவன். உன் உடல்ல உயிர் இல்லைன்னு சொன்னேன்னா நீ இருக்க மாட்டேன். ஆனால் இருக்குதுன்னு எடுத்து காட்ட முடியாது. இருக்குது, ஏங்குது, ஏக்குது, அது வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. அது முடிஞ்சதுன்னா நம்மளே இருக்க மாட்டோம். அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் ஒவ்வொரு ஜீவராசினுடைய உடல்லையும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உருவங்கள் வெளியே நடமாடும். இறைவன் அந்த உருவத்தை விட்டு வெளியே வந்தால் இந்த உருவம் மண்ணு தோன்றிடும். அப்போ எல்லார் உடம்புலையும் இறைவன், எல்லார் உடம்புல இயங்குது, நல்லவன் உடம்புல இயங்குது, கெட்டவனுடைய உடம்புல இயங்குது. அப்புறம் சில பேர் ஏன் சாமி தவறுகள் செய்கிறாங்க? தவறுகள் செய்ய சொல்லுது, மனம் கேட்குது, இறைவன் ஒத்துழைக்கிறான். ஒரு திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், கும்பிட்றான், சாமி இன்னைக்கு திருட போகிறேன், நான் யாருக்கிட்ட மாட்டிக்கூடாது, நல்லபடியாக திருடின்னு வரணும். கடவுள் சொல்கிறான், நல்லபடியாக போய் திருடுன்றான். கடவுள்கிட்ட ஒரு நல்லவன் போகிறான், சாமி நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதா, 4 ரூபாய் தர்மம் பண்ணணும், நல்லபடியாக தர்மம் பண்ணணுன்றான். மனம் எது கேட்குதோ அதுக்கு இறைவன் ஒத்துழைக்கிறான். இவ்வளோதான் வித்தியாசம். மனம் ஒரு குரங்குன்றாங்களே, அதுக்கான அர்த்தம்? ஆமாம், ஒரு நிலையில் நிற்கலையே. நேற்று அங்கே இருந்தீங்க, இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க, நாளைக்கு எங்கே இருப்பீங்களோ தெரியாது, என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது. மனசனுடைய நிலை எண்ணங்கள் கலந்ததால் ஒரு வினாடிக்கு வினாடி மாறிக்கினே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா கேட்குறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க நாளைக்கு வாங்க கொடுக்குறேன்ட்டீங்க, சரி கொடுக்கலான்ட்டு என்னோம். நாளைக்கு போகிறதுக்குள்ளே மனம் யோசிக்குது, இந்த ஆளுக்கிட்ட கொடுத்தா கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேன், நம்ம ஏன் கொடுத்துட்டு அவஸ்தை பண்ண, இல்லைங்க நீங்க நாளைக்கு. அப்போ மனுஷனுடைய மனம் ஒரு நிலையற்றது. மாதா பிதா குரு தெய்வம்ன்றாங்களா, விளக்கம் என்ன சாமி? மாதா அப்படின்றது ஒரு வட்ட செயலாளர் மாதிரி, பிதான்றது பகுதி செயலாளர் மாதிரி, குருன்ற ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி, கடவுள்ன்றது முதலமைச்சர் மாதிரின்னு வச்சுக்கோ. புரியுதா? அவர் அடையணும்னா ஒருத்தரையா தாண்டி, இவ்வளவோ தாண்டி போனாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அது மாதிரி கணக்கு போட்டுக்கினீங்களா தெரிஞ்சிடும். உச்சவருக்கும் மூலவருக்கும் என்ன சாமி வித்தியாசம்? உச்சவர் என்ற ஒரு ஊரெல்லாம் சுத்துறவர், மூலவர் என்றவர் ஒரே இடத்துல இருக்கிறவர். சொல்லுங்க. சரி சாமி. சாமி, இறைவன் வந்து ரொம்ப கருணையானவன், அன்புள்ளம் கொண்டவன் சொல்றாங்க. ஆமா. இப்போ வந்து ஒரு சிங்கம், புலி அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகத்தை படைத்த இறைவன் தான் மானு அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரையும் படைச்சு அதுக்கே இறையாக்கையும் விடுறான். ஆமா. இதுல எப்படி சாமி இறைவன் கருணை உள்ளம்னு? ஏன்னா மானை பொறுத்தவரையும் அது வந்து வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு தான் இருக்குது. அது எப்படி தொலைச்சிடுது? அது அதுக்காக படைக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு எப்படி நெல் அரிசி வருது, எப்படி வருது? அப்போ நீங்கள் கொண்டு அதில் உயிர் இல்லையா? அப்போ அது கொண்டு சாப்பிட்றது பாவம் இல்லையா? மனிதனுக்காக சில தானியங்களை இறைவன் படைச்சிருக்கிறான், சில மிருகத்துக்காக மிருகங்களை படைச்சிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையை யோசி, மிருகத்தினுடைய வாழ்க்கையை யோசிக்காது. யோசித்தீங்கன்னா விடை கிடைக்காது. ஒவ்வொரு மிருகமும் பாவம் பண்ணிக்குது, இன்னொரு உயிரை கொன்று தின்னுக்குன்னுக்குது. ஆனால் நீ என்ன செய்துங்கிற? அதுதான் துண்ணுங்கதான், நீ துண்ணுக்கணும் இல்லையா? கோழி எதுக்கு அறுத்து சாப்பிட்ற? மீனை எதுக்கு வெட்டி சாப்பிட்ற? ஆட்டை எதுக்கு அறுத்து சாப்பிட்ற? மிருகத்துக்கு படைச்சிருக்குது. அது மனிதனுக்கு தானியம் படைச்சிருக்குது. இதை விட்டு நீ அதை சாப்பிட்டுங்கிற? அதுதான் பாவம் பண்ணது இல்லை, நீயும் பாவம் பண்ணிக்கிட்டாங்கிற. நீ அதே தொழிலை தான் செய்துங்கிற. சாமி, இப்போ இறைவனை அடையணும்னா நம்மளே சில நேரத்தில் வருத்திக்கிட்டு பண்ற மாதிரி சாங்கியம்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து, அதெல்லாம் அடையாளங்கள். இறைவனை வழிபடுறோன்னு தன்னை தானே அடையாளம் காட்டிக்கிறதுக்கு வருத்திக்கிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்கு வருத்திக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நினைவுகள் அவனுக்குள்ள வச்சு இறைவனுடைய நினைவை ஏற்றினான்னா போதும், எந்த வருத்தலும் தேவையில்லை. அதெல்லாம் வெளி உலகத்தை காட்டுறதுக்கு தான் அந்த வருத்தல்லாம்.
இப்போ நான் கோவிலுக்கு போற வரையும் இறைவனை நினைச்சினே போறேன் சாமி. உள்ள போயிட்டு சாமி எடுத்து கையெடுத்து கும்பிடும் போது டக்குன்னு நம்ம என்ன கும்பிட வந்தோடனே மறந்துடும், அப்படியே நின்றுட்டு சாமி வந்து பார்த்துட்டு வந்துடுறோம். இதனால வந்து சாமி இறைவன் யார் தெரியுமா உனக்கு? இறைவன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு. அப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி கோயிலுக்கு போன நீ? மிகப்பெரிய இது அது தெரியுது. கோயில் எப்படி போய் கும்பிட்ட நீ? யாரை கும்பிட்டப்பா? சாமி. சாமி அங்க இருந்தாரு, சிலை தானே இருந்தது அங்க. அப்போ இதுவா அதுவா அதுவா இதுவான்ற குழப்பத்திலேயே இருக்கிறீங்க, இன்னும் தெளிவு வரல உங்களுக்கு. நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறான், தேட பழகுங்க, தேட தெரிஞ்சவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கின்னு நடங்க அப்படின்ட்டு. கோவிலுக்கு போறது பக்தி, அது இறைவனை தேடுறது இல்லை, இறைவனை வழிபடுறது. அது இறைவனை தேடுறது ஞானம், இறைவனை வழிபடுறது பக்தி. இறைவனை வழிபடுறது வேற, இறைவனை தேடுறது வேற. இறைவனை தேடும் போது உலக தேடலை விட்டுடுவ, பக்தி பண்ணும்போது உலகத்தோடு சேர்ந்து பக்தி பண்ணி வாழ்ந்து நிற்ப. இது வேற வாழ்க்கை, அது வேற வாழ்க்கை, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சொல்லுங்க சாமி. இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க. ஆமா. இப்போ நான் எங்க போயிட்டு எந்த ஜோசியரை கேட்டாலும் குலதெய்வத்தை வழங்க மாட்டேன் நீ, அதுல தான்றாங்க. ஆமா. இப்போ நான் என்னோட குலதெய்வம் எதுன்றது வந்து என்னோட குலதெய்வம்னு ஒண்ணு கிடையாது. நீ தான் குலதெய்வம், உங்க வீட்டுக்கு நீ தான் குலதெய்வம், உன் பொண்டாட்டி தான் குலதெய்வம். அதுங்களை கும்பிட்டு இருந்தீங்கன்னாவே குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வம்னு ஒண்ணு உலகத்துல கிடையாது. முன்னோர்கள் செத்து போனவன் தான் குலதெய்வம். அவன் 50 1000 வருஷத்துக்கு முன்ன போயிருப்பான், அவனை போய் வழிபாட்டு நிற்பியா? ஜோசியக்காரனுக்கு அப்படி சொன்னாதான் காசு கொடுப்பேன். ஏன்னா உன் துன்பத்துக்கு அவன் தான் காரணம், நான் போய் நீ கேட்க முடியாது. அதனால ஜோசியக்காரன் ஈஸியா சொல்லின்னுக்கிறான். நீ யோசனை பண்ணு, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழறேன், நான் உழைக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் ஏன் ஜோசியர்கிட்ட போகணும்? அப்ப நான் இதெல்லாம் மீறி நான் ஜோசியர்கிட்ட போறேன்னா என் ஆசை இதை விட நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில நான் போறேன். அந்த ஆசையை அவன் பயன்படுத்திக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். அது ஒரு தொழில். ஜோசியனுக்கு தெரியுமா நீ வழிபட்டியா வழிபடலையான்னு? டெய்லி வழிபட்டுங்கிறேன்னு சொல்லிப்பாரு அவங்ககிட்ட. அவன் வீட்டுல வந்து பார்த்துட்டு போறேன், நல்லா வீட்லயா நீ வழிபடுறியா வழிபடலையான்ட்டு. அவனுடைய கொள்கை அதை சொன்னாதான் அவனுக்கு திருப்தி பெறும். அதனால அவன் சொல்றான், நீ எதை செய், நீ எதுக்கு அவங்கிட்ட போற ஜோசியக்காரங்கிட்ட? உன் விதி என்னவோ நிர்ணயம் அதுபடிதான் நீ வாழ போற. மதிய வச்சுக்கின்னு வாழ்க்கையை நடத்து. அதை விட்டு போட்டு அவன் சொல்லுவானா இவங்க ஜோசியக்காரன் ஒண்ணு நல்லா வாழ வச்சிட முடியுமா? பிச்சை எடுக்கணும்லாம் ஜோசியக்காரன் பணக்காரன் ஆக்கிடுவானா? செத்து போனவனா ஜோசியக்காரன் உயிராக்கிடுவானா? எவனுக்கு எது நடக்கணுமோ அது நடந்தே தரும். அது ஜோசியக்காரனுக்கும் அதே தான் விதி. அதனால ஜோசியக்காரன் சொல்லி எல்லாம் எதுவும் நடக்க போறது இல்லை, யார் சொல்லியும் எதுவும் நடக்காது. உனக்கு எது முடிவோ அதான் நம்ம நடைமுறை. அப்போ ஜோசியன்றது இல்லைன்ற மாதிரி அது இல்ல போனா போட்டுங்க, இருந்தா இருக்கட்டுங்க. உங்களுக்கு எதுக்கு அது மேல நம்பிக்கை? உங்க மேல நம்பிக்கை இல்லை தானே அது மேல போறீங்க நீங்க. அப்போ உங்க மேல நம்பிக்கை இல்லை. ஜோசியக்காரன் சொன்னா சரியா இருக்கும், ஜோசியக்காரன் செய்தா சரியா இருக்குன்னா அப்ப நீங்க செய்யறது சரியில்லைன்னா உங்களுக்கு அவநம்பிக்கை வந்துடுச்சு. அதானே அர்த்தம். நான் எதுக்கு ஜோசியக்காரன் போனோம்? அவன் ஒரு தொழில் செய்துங்கிறான், செய்தும் போட்டோம், போறவும் போட்டோம். என்னுடைய பயத்துக்காக அடுத்தவங்ககிட்ட போயின்னுக்கிறோம். எனக்கு பயம் இல்லை, என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தா நான் அடுத்தவன் தேவையில்லை. எனக்கு என் உழைப்பு மேல எனக்கு நம்பிக்குது, என் வாழ்க்கை மேல எனக்கு நம்பிக்குது, என் மேல நம்பிக்குது. அதானே வாழ்க்கை பயணம்.